தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம். அந்த வகையில் காலபுருஷ சக்கரத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் குரோதி தமிழ் வருடம் பிறக்கிறதுங்க. இந்த குரோதி தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது அரசு யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் மற்றும் நீச்ச பங்க ராஜயோகத்தோடும் பிறக்கிறது. அதனால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மேன்மைகளே ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைகிறதுங்க. உங்களின் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் சஞ்சரித்து நீச்ச பங்க ராஜயோகத்தை தருகிறார். ஆகையால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்களுக்கு அதிர்ஷ்டமான விடைகள் கிடைக்கப் போகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் ராசிக்கு நட்பு கிரகமான சுக்கிர பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி தடையின்றி கிடைக்கும். சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் ஆடம்பரம் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த கார் வாங்குவது, விலை உயர்ந்த பைக் வாங்குவது, சொந்த வீடு வாங்குவது, மேலும் அழகு சாதன பொருட்கள் அதிகமாக வாங்குவது, விலை உயர்ந்த செல்போன் வாங்குவது, விலை உயர்ந்த கேமரா போன்றவை வாங்குவது இந்த ஆண்டில் அமையும். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பண வரவு நன்றாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவமானத்தை உடைத்தெறிந்து வெகுமானத்தை பெறக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் வருடம் அமைகிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி வந்து சேரும். அரசு வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மாணாக்கர்களுக்கு இந்த ஆண்டு அவர்களின் கனவு நிறைவேறும். மேலும் இந்த ஆண்டு கன்னிராசி பெண்களுக்கான ஆண்டாக கருதப்படுகிறது. ஏன் அவ்வாறு கூறினேன் என்றால், கன்னிராசி பெண்களுக்கு உண்டான வேலைவாய்ப்புகள் இந்த ஆண்டு மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக கணிப்பொறி துறையில் பெண்கள் காலூன்றுவார்கள். மேலும் கன்னிராசி பெண்கள் அரசியலிலும் சாதிப்பார்கள். வரக்கூடிய தேர்தலிலும் கூட கன்னிராசி பெண்கள் நிற்பார்களேயானால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முழு சாத்தியக்கூறுகள் உள்ளன. விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். குறிப்பாக காய்கறிகளான கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் விதைப்பதன் மூலம் அவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். சொந்த வீடு இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சொந்த வீடு வாங்கும் அமைப்பு ஏற்படுங்க. அதற்கு நீங்கள் வங்கி கடன்கள் பெற்று ஒரு வீடு வாங்கலாம், அல்லது உறவினர்களிடம் கடன் பெற்றும் வீடும் வாங்கலாம். ஆகையால் இந்த வருடம் உங்களின் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறுங்க. 6ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எதிரிகள் அனைவரும் உதிரி ஆவார்கள். மேலும் உங்களுடைய அசையா சொத்துக்களான நிலத்தின் மூலம் வருமானம் வரும் வாய்ப்பும் இந்த ஆண்டு உள்ளது. உங்களின் ராசிக்கு விவசாயம் இந்த வருடம் முழுவதும் செழிப்பாகவே இருக்கும். ஆகையால் விவசாயம் செய்யும் கன்னிராசிக்காரர்கள் கவலையின்றி தங்களின் விவசாய தொழிலில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அதே 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் தொற்றது எல்லாமே வெற்றி. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் நீங்கள் தொட்டது அனைத்தும் வெற்றிதான். ஒரு சிலருக்கு இந்த ஆண்டு புதிய தொழில் அமையும். மேலும் ஒரு சிலர் அவர்கள் எதிர்பார்த்த உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். உத்தியோக மாற்றம் ஏற்படும் பொழுது, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறும் பொழுது புதிய வேலையில் உள்ள சம்பளத்தை அவர்கள் பேசிப்பதும், மேலும் விடுமுறைக்கான அளவுகள் என்பது என்ன என்பதை அறிந்து அதன் பின்னர் அந்த புதிய வேலையில் சேருவது அவர்களுக்கு மிக மிக நன்மை அளிக்கும். 4 மூலைகளிலிருந்தும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருப்பதால் பழைய கடன்கள் அனைத்தும் அடையும். பெண்களுக்கு
தங்கத்தில் ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். மேலும் ஒரு சில பெண்கள் வைரமும் வாங்குவீர்கள். டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகச் சிறப்பான லாபத்தையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாடகை வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் சொந்தமாக கார், ஆட்டோ அல்லது வேன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். உங்களின் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் பார்ப்பதால் விரய செலவுகளும் அதிகமாக ஏற்படும். ஆகையால் தாங்கள் செலவு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செலவு செய்ய வேண்டும். இந்த செலவு நமக்கு தேவைதானா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்ட பிறகு நீங்கள் செலவுகளை செய்யுங்கள். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை கணக்கு பார்ப்பதற்குள் விரய செலவுகள் இந்த ஆண்டுகள் ஏற்படும். ஆகையால் ஒரு பக்கம் அதிக வருமானமும் இருக்கும், அதே சமயம் மறுபக்கம் அதிக விரயங்களும் இருக்கும். ஆகவே இதனை உணர்ந்து நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பினை அதிகரிக்கும் ஆண்டாகவும் இது அமையும். மேலும் ஒரு சிலர்கள் விவசாய நிலம் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசையுடன் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த ஆண்டு தாங்கள் எதிர்பார்த்த விவசாய இடம் தாங்கள் எதிர்பார்த்த ஊரில் தங்களது மனைக்கு அருகிலேயே விலை குறைவாக வாங்கும் யோகமும் இந்த ஆண்டு இருக்கிறது. ஆகையால் விவசாய நிலம் வாங்க வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும் என்று இதுநாள் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அந்த கனவு நிறைவேறும். அதில் எந்த அளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எதை தொட்டாலும் வெற்றிதான். இருப்பினும் தங்களது குடும்பத்தில் அமைதி என்பது சற்று குறைவாகவே காணப்படும். கணவன் மனைவிக்குள் சண்டைகள் அடிக்கடி வரலாம். மேலும் காதலன் காதலிக்குள்ளேயும் சண்டைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் நிதானத்துடன் பொறுமையாக செயல்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தனியார் துறையில் உயரிய பதவிகளும் கிடைக்கும். மேலும் ஒரு சிலருக்கு சொந்தமாக ஐடி நிறுவனங்கள் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு. ஐடி துறையில் வேலை பார்க்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஆன்சைட் செல்லும் யோகமும் உண்டு. மேலும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கற்றுக்கொண்டு அதன் மூலம் வருமானம், ஒரு நிரந்தர வருமானம் ஏற்பட இந்த ஆண்டில் வழிவகுக்கும். திருமண வயதில் உள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். தாங்கள் எதிர்பார்த்த மணமகனோ அல்லது மணமகளோ உங்களுக்கு கிடைப்பார்கள். உங்களின் திருமணம் மிகச்சிறப்பாக இந்த வருடம் நடந்தேறும். மேலும் திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கிக் கொண்டிருந்த திருமணமான தம்பதியினருக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த வருடம் தேர்வில் வெற்றி உறுதி. அதை மனதில் வைத்துக்கொண்டு கடுமையாக உழைத்து நன்றாக பரீட்சை எழுதினால் உங்களுக்கு அரசு உயர் பதவியும் கிடைப்பது மிக மிக எளிதாகிவிடும். கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த வருடத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகிறது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மற்றும் பேங்க் எக்ஸாம்களுக்கு பங்கு பெறும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதி. ஆகவே மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள். இந்த வருடம் நீங்கள் அரசு வேலையை கண்டிப்பாக பெற்றுவிடலாம். மேலும் பழைய வாகனத்தை வைத்துள்ள கன்னிராசிக்காரர்கள் தயவு செய்து கடன் பெற்றாவது ஒரு புதிய வாகனத்தை வாங்க வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதும் காலையில் கோளறு பதிகம் படிப்பது மற்றும் பழனி முருகன் கோயிலில் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது, ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவது உங்களின் வாழ்வினை சிறப்பிக்கும். இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் வரவிருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக.